மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தினங்க. ஸோ ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர்களாக இருக்க அனைவருக்குமே. ஒரு விஷயத்தை தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் அதே நேரத்தில் அறிவோடவும் சொல்லித்தரக்கூடியவர்கள் தான் வந்து ஆசிரியர்கள். ஆசிரியர் பணியை அறப்பணிங்க. அதற்கு வந்து அவங்கள அர்ப்பணித்து தான் அவங்க நம்மளை ஏனியாக இருந்து ஏற்றி விடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். நானும் எனக்கு அறிவுக்கண்ணை திறந்த ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை இந்த நாளில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை செடி இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபங்கஸ்லாம் அட்டாக் ஆகிட்டு அதுக்கு நான் ரெமெடி கொடுத்து கொஞ்சம் வளர ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூக்குது. ஸோ பழைய மாதிரி அது நல்லா பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃப்ளார் பூஸ்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு பயோமிக்சஸ் கொடுத்துட்டு விட்டுட்டேன். ஒரு 10-15 டேஸ் கழித்து ஒரு மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா முந்தானித்து, அதில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பக்கத்தில் இருந்த செடிங்கள்லாம் கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது அந்த மழைக்கு அப்புறம். அந்த பூவை நான் வந்து யோசிக்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு எனக்கு இது வரணும் வந்து நந்தியாவட்டை பூத்ததே கிடையாது. பூ பூக்கும் 10 பூ பூக்கும் அவ்வளோதான். அதுக்கே 2 நாள் கழித்து தான் அடுத்து வந்து ஒரு 4-5 பூ பூக்கும். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஒரு 180 பூ இருக்கும். அது அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். அப்படியே காலைல எழுந்து வந்தோடனே இந்த மஞ்சள் கலரில், வெள்ளை கலரில், ரெட் கலரில் இந்த இட்லி பூ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து 100 ரூபாய்க்கு குண்டுமல்லி வாங்கி சாமிக்கோ இல்லை எனக்கோ வச்சுக்கிட்டா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமான்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்தியாவட்டையை வந்து பறித்து ரோஸு பறிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பறித்து வந்து பார்த்திங்கன்னா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்ட ட்ரை பண்ணால் ரொம்ப பெருசாக கட்ட வரல, கீழே உந்துக்கிட்டே இருந்தது. ஸோ கட்ட முடிஞ்ச அளவு கட்டிகிட்டே மீதியை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே உதிரியாக போய் வச்சுட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கட்டின பூவை அவருக்கு போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். கட்டின பூவை அவருக்கு போட்டுட்டு மீதியும் அவருக்கே வந்து சுற்றி வச்சு விட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ளார் பூஸ்டர்ஸ் கொடுக்க ஆர்கானிக் ஃப்ளார் பூஸ்டரு, அப்புறம் வந்து எப்சம் சால்ட்டு இதெல்லாம் கொடுக்க இந்த மாதிரி அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து நமக்கு பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பூ நிறைய பூக்காத செடிங்களில் கூட இந்த அளவுக்கு பூவை கொண்டு வர முடியும்.